வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு இலையுதிர் காலம். எழுதியவர் சரசா சூரி அவர்கள். இது ஒரு சிறு கதை. கதைக்கு போலாமா? அம்மா, உங்களை பார்க்க உங்க மகன் நந்தன் வந்திருக்காரு. இங்க வர சொல்லவா? பூர்ணிமா முகம் பிரகாசமானது. அதே சமயம் ஒரு மனதுள் ஒரு கேள்வி. திடீர்னு வரமாட்டானே? சரியா அட்டவணை போட்ட மாதிரி மாசத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்குத்தானே அவனோட விசிட்டிங் டைம். அவனாக தீர்மானித்ததுதான். இங்கே அப்படி எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. பரம், என்னோட பையன் நந்தன் வந்திருக்கான். உங்களுக்குத்தான் அவனை பற்றி எல்லாமே தெரியுமே. உங்களையும் மீட் பண்ண மாதிரி இருக்குன்னு தான் இங்கேயே வர சொல்லிட்டேன். ஹோப் யூ டோன்ட் மைண்ட். என்ன பூர்ணிமா? நாட் அட் ஆல். நானும் அவனை பார்க்க ஆசையாக காத்துட்ருக்கேன். மெல்லிய குரலில் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி கூறினார் பரம். அவர் அதிர்ந்து பேசி அவள் பார்த்ததே இல்லை. தூரத்திலிருந்து கையாட்டியபடியே வந்தான் நந்தன். அப்படியே அம்மாவின் வார்ப்பு. அருகில் வர வர நடை துரிதமானது. வழக்கமான அதே இறுகிய தழுவல். நந்தன், மீட் மை ஃப்ரெண்ட் பரம். அவரும் என்ன மாதிரி இங்கே ஒரு சீனியர் சிட்டிசன். பரம் எழுந்து நின்றார். நந்தன் அவர் பக்கம் திரும்பாமலே, அம்மா, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும். உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பூர்ணிமாவுக்கு முகம் கருத்து விட்டது. தன்னை தர்ம சங்கடத்தில் மாட்டிவிட்ட நந்தன் மேல் எரிச்சல் வந்தது. அவன் இது போல யாரிடமும் மரியாதை குறைவாக நடப்பவன் இல்லை. அதுவும் தனக்கு மிகவும் நெருக்கமான பரமிடம் இத்தனை அலட்சியம் காட்டியதை அவளால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. நந்தன், இவர் அவளை முடிக்க விடாமல், சாரி, அப்புறம் பார்க்கலாம் என்று கூறியபடி அம்மாவின் கைகளை பிடித்து இழுக்காத குறையாக அங்கிருந்து நகர்ந்தான். பரமை திரும்பி பார்த்த பூர்ணிமா அவர் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் எழுந்து போவதை இயலாமையுடன் பார்க்கும் தன்னை நொந்து கொண்டாள். நந்தனுடன் பேசக்கூட தோன்றவில்லை. சாவியை கொடு, நான் திறக்கிறேன். நந்தன் கதவை திறந்தான். அம்மா, சூடா ஒரு கப் காப்பி கிடைக்குமா என்றவன் ஒன்றுமே நடக்காத மாதிரி அங்கிருந்த சோஃபாவில் சாய்ந்து கொண்டு டிவி ரிமோட்டை கையில் எடுத்தான். பூர்ணிமாவின் மனதில் 1000 கேள்விகள். நந்தனா இப்படி தரக்குறைவாக நடந்து கொண்டான்? பொறுக்க முடியாமல் கேட்டுவிட்டாள். நந்தன், பார்க்கல என் நண்பரை அலட்சியப்படுத்தினது போதாதுன்னு இங்கே எங்கிட்டையும் அலட்சியமாக நடந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவசரமாக தனியாக பேசணும்னு சொன்னியே, இப்போ ஒன்றுமே சொல்லாமல் டிவி பார்க்கறதுக்கு தான் இத்தனை அவசரமா? சாரி நந்து, உன்கிட்டேருந்து இதை நான் எதிர்பார்க்கல. ஐ எம் வெரி மச் ஹர்ட் பை யுவர் பிஹேவியர். நந்தன் எழுந்து நின்றான். அம்மா, உன்கிட்டேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் சும்மா இருந்தேன். ஐ ஆம் ஆல்சோ டீப்லி ஹர்ட். பூர்ணிமா வாயெடுத்து நின்றாள். நந்தன் இப்படி பேசி கேட்டதே இல்லை. நந்து, நான் உன்னை காயப்படுத்திட்டேனா? சொல்லு நந்து, எப்போ, எப்படி? நாட் டைரக்ட்லி பட் இன்டைரக்ட்லி. கொஞ்சம் புரியும்படி சொல்லக்கூடாதா? அம்மா, இப்படி பக்கத்தில் வந்து உட்காரு. நான் சொல்ல போகிறத கோபப்படாமல் கேட்பியா? என்றாள் சுரத்தில்லாமல். அவள் கோபப்படாமல் இருப்பதால் தானே அவளை எல்லோரும் ஆட்டி படைக்க முடிகிறது. பூர்ணிமா தற்போது வசிக்கும் மூத்தோர் குடியிருப்புக்கு வருவதற்கு முன்னால் நுங்கம்பாக்கத்தில் இருந்த அழகிய தோட்டத்துடன் கூடிய 3 கிரவுண்டில் அமைந்த தனது சொந்த வீட்டில்தான் வசித்து வந்தாள். இப்போதெல்லாம் முதியோர் இல்லங்கள், சீனியர் சிட்டிசன் ஹோம் அல்லது மூத்தோர் குடியிருப்பு என்ற ஃபேன்சி பலகையை தாங்கி வந்தாலும் வயதானவர்கள் தனியாக வசிக்கும் நிலைமைதான். அவளாக விரும்பி வரவில்லை. சூழ்நிலை அப்படி அமைந்து விட்டது. அவள் கணவன் ரயில்வேயில் பெரிய வேலையில் இருந்ததால் நகரின் வசதி படைத்த இடத்தில் வீடு கட்டிக்கொள்ள முடிந்தது. அவளும் ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்று பல்கலைக்கழக பேராசிரியாய் ஓய்வு பெற்றவள். இருவருக்கிடையே கருத்து பரிமாற்றம் நிகழ்வதே அபூர்வம். மாலையில் கண்டிப்பாக நகரின் புகழ்பெற்ற ஏதாவது ஒரு கிளப்பில் அவரை காணலாம். அவள் நிச்சயம் ஏதாவது ஒரு கலை விழாவில். குழந்தைகள் நந்தனும் பத்மினியும் அவரவர் குடும்பம் என்று ஆன பின், கணவனின் மறைவுக்கு பின் பூர்ணிமா தனித்து இருப்பதில் அதிருப்தி அடையவில்லை. அவளுக்கு துணையான புத்தகங்கள் அவளை கைவிடவில்லை. கட்டுரைகள், கதைகள் எழுதுவது, நல்ல கலை நிகழ்ச்சிகளுக்கு தோழிகளுடன் செல்வது அவளுக்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்களே அவளுடைய குழந்தைகள். அம்மா, நானும் பத்மினியும் பேசிட்டு தான் இருக்கோம்.
நாங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க முடியலேன்னு வருத்தமாக தான் இருக்குது. உங்களுக்கும் நிரந்தரமாக எங்களோடு வந்து இருக்க விருப்பம் இல்லைன்னு பல முறை சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ பெரிய வீட்டை தனியாக நிர்வாகம் செய்கிறது போக போக மிகவும் சிரமமாக இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் இது ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறத நீயும் விரும்ப மாட்டேன். இப்போது உனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இதை ரியல் எஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டு உனக்கு ஒரு ஃப்ளாட் உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோ. உனக்கு வேண்டிய பணத்தை நீயே ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்கோ. மீதி பணத்தை நானும் பப்பியும் பிரிச்சுக்கிறோம். எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்ன நந்து, நிறைய ப்ரீமியம் சீனியர் சிட்டிசன் கம்யூனிட்டி லிவிங் பிரபலமாக்கிட்டு இருக்கு. உனக்கு முழு சுதந்திரம், விரும்பியபடி வாழ்க்கை, நிறைய நண்பர்கள். யூ வில் ரியலி என்ஜாய். 2இல் 1. 2வதை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டது. நந்துவும் பப்பியும் சொல்லி வைத்து கொண்டு மாறி மாறி வந்து பார்த்தார்கள். அவளுக்கும் இந்த வாழ்க்கை பிடித்து போனதா அல்லது பழகி போனதா தெரியவில்லை. எல்லாம் நன்றாகவே போய்கொண்டிருந்தது. இன்றைக்கு என்ன வந்தது நந்துவுக்கு? நந்தன் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்ட பூர்ணிமா அவன் கைகளை தனதுடன் கோர்த்து கொண்டாள். நந்து, எப்படிப்பா இருக்க? அம்மா உன்னை காயப்படுத்திட்டேன்னு நீ சொன்னதை என்னால் நம்பவே முடியல. சொல்லு நந்து, என்ன நடந்தது? அம்மா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நீ எப்படி ஏற்றுக்க போகிறேன்னு தெரியல. நானும் பப்பியும் 1 மாதம் இதை பற்றி நல்லா யோசிச்சு தான் உன்கிட்ட பேச தீர்மானம் பண்ணினோம். நீ இங்கே சந்தோஷமாக இருக்கியா? பூர்ணிமா மகன் முகத்தை உற்று பார்த்தாள். அவனும் பப்பியும் ஒவ்வொரு முறையும் கேட்கும் கேள்விதான். ஆனால் இன்று ஏன் அவள் காதில் வித்தியாசமாய் ஒலித்தது. அதில் ஒரு அவநம்பிக்கை துவனி கூடவே கலந்து. நந்து, எப்பவும் சொல்கிற அதே பதில்தான். ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கேன். உங்களை எல்லாம் மிஸ் பண்ணுறேங்கிற ஒன்றை தவிர. அதுவும் பரமோட நட்பு கிடைச்சதுக்கப்புறம் என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏம்மா, உங்களுக்கு வேறு நண்பர்கள் யாரும் கிடையாதா? நந்து, உங்கள் அம்மாவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் நான் நண்பர்களைத்தான் சம்பாதிச்சிருக்கேன். யார் மேலேயும் எந்த குறையும் கண்டதில்லை. பரம் எனக்கு எல்லார காட்டிலும் நெருங்கிய நண்பராக காரணம் அவருக்கும் எனக்கும் பாலமாக அமைந்த அறிவு தாகம், புதிதாய் கற்றுக்கிற ஆர்வம், ஒரு தேடல், எல்லாத்துக்கும் மேலே அவரோட அமைதியான ஆரவாரம் இல்லாத பேச்சு. அம்மா, நான் கேட்கணும்னு நினச்ச பாதி கேள்விக்கான பதிலை நீயே சொல்லிட்ட. ஆனாலும் என் மனசில் உறுத்திட்டு இருக்கிற சில விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும். உன் மனசு நோகுன்னு எனக்கு தெரிஞ்சும் கூட. பூர்ணிமாவுக்கு இன்று எல்லாமே புதிதாய் தெரிந்தது. என்றாள் பூர்ணிமா அஸ்வாரஸ்யமாக. நம்ம அப்பாவோட தூரத்து சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, உன் வயசு தான் இருக்கும், பாமான்னு பேர், இங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேல்ல? ஆமாம், வந்த புதுசில் பார்த்துருக்கேன். இப்போ மீட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. அவங்க 2 மாதம் முன்னாடி அவங்க பேத்தி மேற்படிப்பு விஷயமா பப்பியை பார்க்க வந்திருந்தாங்க. குட், பப்பி நல்லா கைட் பண்ணுவாளே. பேச்சுக்கு நடுவில் அவங்க சொன்ன ஒரு விஷயம். என்ன தயக்கம்? சொல்லு நந்து. நீங்கள் இப்போ ரொம்பவே மாறிட்டீங்களா? யாரோடையும் பேசுறது இல்லையா? நீங்கள் சொன்னீங்களே அந்த பரம், அவரோட மட்டும் மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்கீங்களா? பூர்ணிமா புன்னகைத்தாள். ஆமாம் நந்து, அவங்க சொன்னது அத்தனையும் நிஜம். ஸோ வாட் நந்து? அம்மா, அவங்க பேசினது நல்ல எண்ணத்தில் இல்லைன்னு புரியலையா? நந்து, அவங்க அறியாமையில் பேசியிருந்தாலும் அவமானப்படுத்த பேசியிருந்தாலும் எனக்கு அதனால் எந்தவித பாதிப்பும் இல்லை. பொது இடத்துக்கு வந்துட்டா இந்த விமர்சனத்துக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நீ என்னை இங்கே சேர்த்த போது என்ன சொன்ன தெரியுமா? இங்கே உனக்கு முழு சுதந்திரம், விரும்பியபடி வாழ்க்கை, நிறைய நண்பர்கள், யூ வில் ரியலி என்ஜாய். மறந்து போச்சா? ஆனால் ஒரு விஷயத்தில் உன்னை நான் ரொம்பவே பாராட்டணும். மற்றவங்கள மாதிரி முதுகுக்கு பின்னால் பேசாமல் நேருக்கு நேர் கேட்குற தைரியத்தை நான் உனக்கு தந்திருக்கேன்னு நினச்சி பெருமையாக இருக்குது. அம்மா, நீ இங்கே இருக்க வேண்டாம். வெறும் வாயை மெல்றவங்களுக்கு அவளாக ஏன் இருக்கணும்? நீ பேசாமல் என் கூடயும் பப்பி கூடயும் இருக்கலாம். கமான் நந்து.
அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராத. உணர்ச்சி வசப்படாம நான் சொல்றத பொறுமையா கேளு. 3-4 வயசு சின்ன பசங்களை பார்த்திருக்கியா? பையன் பொண்ணுன்னு வித்தியாசமே இல்லாம விளையாடுவாங்க. சேர்ந்து படுத்து சேர்ந்து சாப்பிட்டு அவங்க உலகமே கள்ளங்கபடம் இல்லாது எதையுமே எதிர்பார்க்காத நட்பு. வயதானவங்களும் அந்த குழந்தைகள் மாதிரி தான். நானும் பரமும் 80களில் இருக்கோம். அவர் ஒரு ஆண் என்ற எண்ணம் கூட என் மனசுல ஏற்பட்டதே இல்லை. இந்த புனிதமான உறவை கொச்சப்படுத்தி இங்கே இருக்கிறவங்களே பேசும்போது மனசு வலிக்குது. குழந்தைங்க வளர்ந்து 13-14 வயசுல அவங்க எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் மாறும். அது அந்த பருவத்துக்கே ஏற்படும் இனக்கவர்ச்சி. எந்த பெற்றோரும் 13 வயது பெண்ணையும் பையனையும் ஒரே அறையில் தனியாக விடமாட்டாங்க. அது வளர்ந்த நாடா இருந்தாலும் சரி. நான் கூட உன்னை பெண்களோட பழக விட்டாலும் அரைக்கதவை மூடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கேன். நீ வெளிநாட்டுக்கு 2 வருஷம் வேலைக்கு போன போது அங்கே ஒரு பொண்ணு கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததும் எனக்கு தெரியும். நந்தனின் முகம் வெளிரியது. அம்மா என்று எழுந்து நின்றவனை, இட்ஸ் ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அப்போ நான் உன்னை கூப்பிட்டு ஏன் கண்டிக்கலை தெரியுமா? 20 வயதுக்கு மேலே சொந்த காலில் நிற்கிற உங்களுக்கு விளைவுகளை பற்றி ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும்னு தான். அம்மா, நீ எவ்வளவு தெளிவாக இருக்க. எங்களையெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற உன்னோட உணர்வுகளை நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நான் தான் உன்னை காயப்படுத்திட்டேம்மா. ஐ ஆம் ரியலி அஷேம்ட் ஆஃப் மை பிஹேவியர். நந்து, நாங்கள்லாம் இப்போ வாழ்க்கையோட கடைசி படிக்கட்டில் நின்றுட்டுருக்கோம். இலை, பூ, காய், கனிகளெல்லாம் உதிர்த்து விட்டு வெறும் கிளைகளாக. செடிகள் குருத்தாய் இருக்கும்போது அதை தேடி வண்ணத்து பூச்சிகளோ வண்டுகளோ வருது கிடையாது. ஆனால் பூத்து குலுங்கும்போது அதை சுற்றி எத்தனை வண்டுகள், பறவைகள். மறுபடி இவைகளெல்லாம் உதிர்ந்து குச்சிகளானதும் எல்லா மரமும் ஒன்னாத்தான் தெரியும். இதில் ஆண் என்ன பெண் என்ன? மாற வேண்டியது நம்ம கண்ணோட்டம்தான். நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் வரமாட்டேன். உன் முடிவு என்னன்னு நீ தீர்மானம் பண்ணிக்கோ. அம்மா வாங்க, இப்போவே போய் உங்கள் நண்பரை பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்கணும். அதுக்கு அவசியமே இல்லை நந்து. அவர் அந்த சம்பவத்தை அப்போவே மறந்திருப்பார். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப அருமையான கதை. ஒரு வயதானவர்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப அழகாக அந்த பையனுக்கு புரியும்படி சொல்லியிருக்கார். அவன் அம்மா சொல்லியிருக்கிறத அந்த எழுத்துக்களில் ரொம்ப அழகாக எழுத்தாளர் சரசா சூரி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க.